கவனிங்க. Okay. We wish to obtain a direct image using a concave mirror of focal length 15. What should be the range of the distance of the object from the mirror? What is the nature of the image? Is the image large or smaller than the object? Draw a ray diagram to show the image formation. Concave mirrorல ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எங்க வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே இன்வெர்டட் இமேஜஸ் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாமா? ரூல்ஸ் ஆஃப் ரே டயக்ராம். ரே டயக்ராம் ரிப்பீட்டடா இந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? ரைட். அடுத்தடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்னு வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா எரெக்ட் இமேஜ், பெரிய இமேஜா இருக்குன்னா வந்து மேக்னிஃபைட், ஓகேவா? இன்வெர்டட் தலைகீழா இருக்குன்னா சின்னதா இருக்குன்னா டிமினிஷ்ட் இமேஜ். ஓகேவா? பேசிக் டயக்ராமுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டர்ல லைன் வரைஞ்சிட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு ஒரு 3 சென்டிமீட்டர்ல போல் பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்து ஈக்குவல் ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஹாஃப் நீ இங்கதான் போடணும் இல்ல, இங்க 10, 20, 30, 40 இங்க கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இதை போட்டுட்டு மிரர் இதுக்கு தேவையான அந்த ஷைனி சைடு எது அப்படின்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போல்ல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஃபோக்கஸ், இன்னொரு 2 சென்டிமீட்டர் சென்டர் ஆஃப் கர்வச்சர். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வச்சர் இத இப்படிதான் வந்து வரையணும். ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் ரே டயக்ராம். நம்பர் 1, பேரலா போற ரே வந்து ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? பேரலல் ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும், ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வந்து கன்வர்ஜ் ஆகும். நம்பர் 2, சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல பாஸ் ஆகிற ரே வந்து ரிட்டர்ன் பேக் அதே டைரக்ஷன்ல அதே பாத்ல ரிட்டர்ன் பேக் ஆகும். நம்பர் 3, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகிற ரே வந்து பேரலல் ஆகணும். ஓகேவா? நம்பர் 4, போல்ல பாஸ் ஆகிற லைட் வந்து ஜஸ்ட் லைக் நார்மல் மிரர் மாதிரியே வந்து ஆக்ட் ஆகணும். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இந்த 4 இதுவும் வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்க்கணும். எந்த ஒரு டயக்ராம் போடணும்னு சொல்றாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து டெஃபினெட்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நேத்தே வந்து பார்த்தது. ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி வந்து வரையணும், என்ன பண்ணும் அப்படின்ட்டு அந்த பேசிக். இப்ப இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பாருங்க, முதல்ல இன்ஃபினிட்டில இருந்து வரும், அப்புறம் சிக்கு பின்னாடி, அப்புறம் சில, அப்புறம் சிக்கும் எஃப்க்கும் நடுவுல, அப்புறம் எஃப் இடத்துல என்ன ஆகும், அடுத்து வந்து எஃப்க்கும் பிக்கும் நடுவுல என்ன ஆகும், இது மாதிரிதான் வந்து ஸ்டெப். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜெனரலா தெரியணும். அப்போ ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் தான், இந்த கான்செப்ட் தான் அதுல வந்து அந்த கொஸ்டின்ல கேட்டது. பொசிஷன் ஆஃப் இமேஜ் பிஹைண்ட் த மிரர் இருக்கும், நேச்சர் ஆஃப் இமேஜ் ரிச்சுவலா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, சேம் சைட்ல இருக்கு, எரெக்டா இருக்கும், மேக்னிஃபைடா இருக்கும். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்ப இது எல்லா பாயிண்ட்டுமே நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே. அட் இன்ஃபினிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து என்ன ஆகும், ஃபோக்கஸ்ல பாயிண்ட் சோர்ஸா வந்து மாறும். ஓகேவா? ஹைலி டிமினிஷ்ட் அட் ஃபோக்கஸ். நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். அட் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகுறது இன்ஃபினிட்டியில
இமேஜ் வரும். ஹைலி மேக்னிஃபைடா இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். பியாண்ட் சி வந்து இதுதான் நம்ம பார்த்த இமேஜ். பியாண்ட் சிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போக்கஸ்ல பாஸ் ஆகணும். போக்கஸ்ல பாஸ் ஆகுறது பேரலா வரணும். அப்போ ஜாயின் ஆகுது. ஓகேவா? இது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது? சிக்கும் எஃப்க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது. இன்வெர்டட் இமேஜா வந்து இருக்கு, டிமினிஷ்டா இருக்கு. ஓகேவா? சின்னதா இருக்கு. அப்ப இந்த டேபிள்லாம் உங்களுக்கு வந்து கிளீனா தெரியணும். ஓகேவா? இதுக்குதான் ஒன்னொன்னா தனித்தனியா வந்து பார்த்தது. ஓகே, இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின். இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற ரே வந்து என்ன ஆகும்? நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடி விர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆகும், மேக்னிஃபைடா இருக்கும். அப்ப இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மேக்னிஃபைட், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நேத்து பார்த்தது ஒரு ரிவிஷனுக்காக வந்து பார்த்தது. ஒன்றும் இல்லை, அது ரொம்ப வந்து பெரிய சம்லாம் இல்லை. A concave mirror has focal length 20. Where should an object be placed in front of a concave mirror so as to obtain an image which is real, inverted and same size? Same size இருக்கணும், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கணும்னா டெஃபினெட்லி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சாதான் வந்து ஆகும். ஓகேவா? அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து போல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? 2f டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 2f ஈக்குவல் டு r. அப்ப வந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியணும். ஓகேவா? ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின். We wish to obtain an erect image of an object using a concave mirror of focal length 15. அப்போ given f equal to 15. What should be the range of the distance of the object from the mirror? Erect. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எரெக்ட் வந்து வந்துச்சு. அது வந்து ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல. அப்ப 0 to 15 வச்சோம்னா நம்மளுக்கு எரெக்ட் இமேஜ் வந்து கிடைக்கும். நம்பர் 1. ஓகேவா? ரைட். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இமேஜ்? நேச்சர் ஆஃப் இமேஜ் பிஹைண்ட் மிரர் இருக்கு, விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இஸ் த இமேஜ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர் than the ஆப்ஜெக்ட்? லார்ஜரா தான் இருக்கும். அதுக்கான ரே டயக்ராம் வரையணும். ஓகே. அப்போ in order to obtain an erect image of an object with a concave mirror, the object should be at the distance less than its focal length. Appa here the focal length of concave mirror is 15. The object should be placed at any distance which is less than 15 from the mirror. Less than 15 irukkanum. Second question, nature of the image virtual. Okay, virtual ah irukkanum, erect ah irukum. Next, is the image larger or smaller than the object? Definitely larger than the object. Magnified ah irukum. Ray diagram வரையணும். ரே டயக்ராம் வரையறதுக்கு நம்ம வந்து என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதை தெளிவா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பி. இந்த பில ஆஃப் வந்து வர மாதிரி வந்து ஆஃப் ஆஃப் இந்த சைடு ஹாஃப், இந்த சைடு ஹாஃப். பின்றது என்னன்னா மிரரோட ஆப்டிக் சென்டர்னு கூட சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் த மிரர். ஓகேவா? போல். ஃபோக்கஸ் வந்து எஃப் 15 சென்டிமீட்டர்ல இருக்கு. 15 சென்டிமீட்டர். ஓகேவா? இன்னொரு 15 சென்டிமீட்டர் போட்டோம்னா சி. ஓகேவா? எந்த இடத்துல இமேஜ் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும்? 0 to 15. இது 0, 15. 0 to 15ல இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூல் என்ன? இந்த இடத்துல வந்து போடுறோம் அப்படின்னா உன்னோட வந்து ஐடியா வச்சுதான் வந்து போடணும். நம்ம டயக்ராம் எப்படி வரையணும்? டயக்ராம் வரைங்க பார்ப்போம். அதுக்கு இந்த கேஸ்க்கு டயக்ராம் எடுத்து வரைங்க. ரே டயக்ராம் வரைங்க பார்ப்போம்.
வரைஞ்சிட்டீங்களா? பாருங்க, ரே டயக்ராம் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஆக்சஸ், அப்புறம் வந்து போல், மிரர், ஓகேவா? அப்புறம் எஃப்என்சி டெஃபினெட்லி அதை வந்து பாயிண்ட் பண்ணிடணும் ஈக்குவலா. அப்புறம் ஏபி ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல நம்மளுக்கு 4 ரூல் பார்த்தோம். அப்ப அந்த 4 ரூல்ல 2 ரூல் அப்ளை பண்ணலாம். பேரலா போற ரே என்ன ஆகணும்? ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். அப்ப ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட், ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல போறது அதே பாத்லயே வந்து ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஓகேவா? அதே பாத்லயே ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஆல்ரைட். அப்போ இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இந்த ரே இருக்குல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். இப்படிதான் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ரைட். ஸ்கேலை வச்சு வந்து எல்லாத்துக்குமே இதுக்கான டயக்ராம் வந்து நீங்க வந்து போடணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ அந்த பேசிக் கொஸ்டின் தெரியலன்னா நம்மளால வந்து டயக்ராம மிஸ் பண்ணிடுவோம். அந்த ரே இப்படிதான் போடணும்ன்ற அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ரூலை ஃபாலோ பண்ணலன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட், Sunita takes a mirror which is depressed at the center, okay, and the mounts it on the mirror stand. An erect and enlarged image of her face is formed. She places the mirror on a stand along a meter scale at 15 centimeter mark. In front of this mirror, she mounts a wide screen and moves it back and forth along the meter scale till a sharp, well-defined inverted image of a distance tree is formed on the screen at 35 centimeter mark. Name the mirror and find its focal length. Why does Sunita get sharp image of a distant building at 35 centimeter mark? An erect and enlarged image of her face is formed. Depressed as a centerனா பள்ளமா இருக்கு. அப்ப concave mirror முதல்ல அத சொல்றது. She places the mirror on the stand along a meter scale at 15 centimeter markல வந்து meter scale வந்து இதாகுது. In front of the mirror, she mounts a wide screen and moves it back and forth along the meter scale till a sharp, well-defined inverted image of a distant tree is formed on the screen at 35 centimeter markல sharp image வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 15 கான்கேவ் மிரர், அதோட ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னா 15ல தான் அந்த இது வந்து வைக்கிறாங்களா, 35ல வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ 35 minus 15 20 சென்டிமீட்டர் வந்து ஃபோக்கல் லென்த். ஓகேவா? Why does Sunita get sharp image of a distance building at 35 centimeter mark? தூரத்துல இருந்து இன்ஃபினிட்ல இருந்து வர்றது வந்து என்ன ஆகும்? ஃபோக்கஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ அதனாலதான் வந்து because the incident ray parallel to each other after reflection from concave mirror meets at focus. எந்த இடத்துல ஷார்ப் இமேஜ் கிடைக்குதோ அதுதான் ஃபோக்கஸ். ஓகேவா? ரைட். அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க இந்த கொஸ்டினுக்கு. From the given table showing object distance and focal length of 3 concave mirrors, answer the following question. Super. Object distance வந்து 30, focal length வந்து 20. Object distance வந்து 10, focal length வந்து 15.
ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 20, focal length வந்து 10. Out of 3, in which case the mirror will form the image having same size as an object. எந்த கேஸ் வந்து சேம் சைஸ் வந்து வரும்? த்ரீயா? வை? த்ரீன்னு சொல்ற கரெக்டா? நீ என்ன நினைக்கிறேன்? இப்ப 3ன்னு சொல்றேன்னா அதுக்கு ஏன் அது 3ன்னு சொல்றேன்ட்டு நீ ஆன்சர் பண்ணணும். இப்போ 1ன்னு சொல்றேன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். 2ன்னு சொன்னாலும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? வை 3? 2 பேர் 3 சொல்லிருக்கீங்க. மத்தவங்களா எதுவுமே சொல்லியே. உனக்கு எதுப்பா ஆன்சர் நினைக்கிற? ஆமாண்ணா 2R தானே. R by 2 தானே. இப்ப 20 divided by 2 வந்து 10. சரி, அப்படியா இருக்கும். ஃபார்முலா வச்சு பார்த்தா F is equal to R by 2. ஓகே. இப்போ இல்லப்பா அவங்க நீ இந்த 20/2 வந்து 10 ஓகே. 30/2 15 ஓகேவா? அதெல்லாம் வந்து ஓகே. என்ன ரீசன்னால சேம் சைஸ்ல வரும்னு நீங்க சொல்லணும். கொஸ்டின் என்ன? வாட் ரீசன்? அதான கொஸ்டின். எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இன்ஃபினிட்டில இருந்து வர ரே வந்து பாயிண்ட் சைஸா வந்து ஃபோக்கஸ் ஆகும், பேரலா வர்றதுன்னு சொன்னோம். பியாண்ட் சி வந்து ஒரு இடத்துல சி அண்ட் எஃப்க்கு நடுவுல ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஃபோக்கல் லென்த்தோட ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர்ல ஹாஃப் வந்து ஃபோக்கல் லென்த். ஆனா அது கேட்கவே இல்லை. கொஸ்டின் என்னன்னா ஓகேவா, எந்த கேஸ்ல சேம் சைஸ் இமேஜ் கிடைக்கும், அதான் வந்து கொஸ்டின். ஆர் வந்து 2, உன்னோட அந்த ஆப்ஜெக்ட வந்து நீ வந்து இன்ஃபினிட்டிலயும் வைக்கலாம், தூரத்துல இருந்து வைக்கலாம், சிக்கு பின்னாடியும் வைக்கலாம். ஆப்ஜெக்டோட இதான டிஸ்டன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. சிக்கு பின்னாடி வைக்கலாம், சில வைக்கலாம், சிக்கும் பிக்கும் நடுவுல வைக்கலாம். பி இது எஃப், ஃபோக்கஸ் எஃப், சி ஓகேவா, ஈக்குவல் லென்த் இருக்கணும். ஓகேவா? உன்னோட ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இங்கேயே வைக்கலாம், சிக்கு பியாண்ட் சி வைக்கலாம். ரெண்டாவது இன்ஃபினிட்டியில இது 1, பியாண்ட் சி வந்து 2, அட் சி வந்து 3, சி அண்ட் எஃப்க்கு நடுவுல 4. ஓகேவா? எஃப் இடத்துல டைரக்டா 5, எஃப் அண்ட் பிக்கு நடுவுல 6 கேஸ் இருக்கு. ஓகேவா? எந்த கேஸ்ல இப்ப 30 சென்டிமீட்டர் அப்படின்னா 20 ஃபோக்கல் லென்த்னா இது 20, இது 40. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? எந்த கேஸ்க்கு சேம் சைஸ் வரும் அப்படின்றதான் கொஸ்டின். வீடியோ அனுப்பிச்சு விட்டாச்சு. இந்த வீடியோவும் ரிவிஷன் பண்ணல, புக்கும் பார்க்கல இந்த லெசனை. எதுதான் இல்லப்பா, எதனால அப்படின்னு கேட்டா எது ஆன்சர்னு நான் கேட்கல. இப்போ ஆன்சர் வந்து தேர்ட் தான் ஆன்சர். ஓகேவா? நீ கொடுக்குற ரீசன் என்னன்னு கேட்கிறேன். நான் கேட்கறது புரியுதா? ஆன்சர் தேர்ட் ஆன்சர். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அப்ப திருப்பி வந்து இந்த ரே டயக்ராம் எல்லாத்தையும் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணும். அந்த 6 கேஸுமே திருப்பி ரிவிஷன் பண்ணணும்.
அது தெரியலன்னா இந்த 6 கேஸும் ஏன்ட்டு வந்து தெரியலன்னா இதுக்குதான் நீங்க எழுதுனீங்க, ஒன்னொன்னுத்துக்கும் எழுதுனீங்க. இது ஏன்னு தெரியலன்னா அப்புறம் எப்படி அந்த ஆன்சர் வந்து நீங்க பண்ண முடியும்? ம் இந்த ரூல் வந்து ஓகேவா? 4 ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பேரலா வர ரே, அதான் இன்ஃபினிட்டில இருந்து வர எந்த ஒரு ரேவும் வந்து தூரத்துல இருந்து வர்றது எந்த ஒரு ரேவும் வந்து பேரலா ஆகும். ஓகே, பேரலா வர ரே மிரர்ல பட்டு ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். நம்பர் 1 ரூல். நெக்ஸ்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகுற ரே ஃபர்ஸ்ட் ரூல் பேரலா போற ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். கொஞ்சம் பக்கத்துல வந்து கூட, இல்ல இப்படி திரும்பிக்கோ, இப்படி திரும்பி உட்காந்து. பேரலா போற ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். செகண்ட் ரூல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல மூவ் ஆகிற ரே வந்து ரிட்டர்ன் பேக் வந்து அதே பாத்லயே வந்து டிராவல் ஆகணும். பாஸ் த்ரூ திருப்பி அதே பாத்லயே டிராவல் ஆகணும். தேர்ட் ரூல், ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுற ரே வந்து பேரலல் ஆகணும். ஃபோர்த் ரூல், பீல பாஸ் ஆகுற ரே வந்து பீல படுற ரே வந்து அப்படியே அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேவா? இதுல ரே டயக்ராம்ல 2 ரூல் அப்ளை பண்ணனா உனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அந்த 2 ரே நீ வரையணும். அந்த 2 ரே எங்க வந்து ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? அந்த கேசஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே உன்னால பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி, பியாண்ட் சினா முதல்ல என்ன பண்ணும்? ஃபோக்கஸ், ஓகேவா, மிரர், போல, ஓகேவா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொஞ்சம் தூரத்துல 1 சென்டிமீட்டர்ல ஒண்ணு வரையறோம். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் வரையறோம். அந்த ஆப்ஜெக்ட் பேரலா ஒரு ரே போகுது. அப்போ அங்கேருந்து வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ்ல ரே வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுற ரே வந்து பேரலா வரணும். இந்த 2 ரேவும் எங்க மீட் ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்ப மீட் ஆகுற இடத்துலதான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? பியாண்ட் சி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சிக்கு பின்னாடி, ரொம்ப ரொம்ப தூரத்துல இல்லாம சிக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும்? சி அண்ட் எஃப்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன? பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து பிட்வீன் சி அண்ட் எஃப் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கு. ஓகேவா? டிமினிஷ்டா இருக்கு, சின்ன சைஸா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பியாண்ட் சிக்கு. அந்த இடத்துல 13 ஒண்ணு பார்த்தல, அது வந்து சிக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? என்ன சைஸ்? ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ரூல் வந்து அட் சி, சி இடத்துல என்னடா சொல்ற, உங்க உட்காரு, சி இடத்துல ஃபார்ம் ஆகுறது, சி இடத்துல இருக்கணும். அப்போ முதல்ல வந்து மிரரு, பி, ஃபோக்கஸ், அதே லென்த் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். எக்ஸாக்டா சில வந்து இருக்கிறது என்ன ஆகும்? பேரலல் ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஓகே, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுறது பேரலா வந்து வரணும். அப்ப எங்க ஃபார்ம் ஆகும்? சில வைக்கிறது தான், சிலேயே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இன்வெர்டடா இருக்கு, சேம் சைஸா இருக்கும். ஓகேவா? அது ஆஃப் இருக்கு, அதனால அந்த ஆன்சர் அப்படின்ற அந்த அந்த நீங்க சொன்ன இது இருக்குல்ல, ஆன்சர் சி தான் அந்த கொஸ்டினுக்கு. ஆனா நீங்க சொன்ன ரீசன் என்ன? இதுல பாதி இருக்கு, அது வந்து ரீசனே கிடையாது. சில இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சிலேயே ஃபார்ம் ஆகும், இன்வெர்டடா இருக்கும், சேம் சைஸ்ல இருக்கும். ஓகேவா? இதுல எது வேணா கொஸ்டினா கேட்கலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் அட் சி will have same size image. ஆப்ஜெக்ட் அட் சி மட்டும் தான் சேம் சைஸ் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப நேச்சர் ஆஃப் இமேஜ் ரியல், இன்வெர்டட், சேம் சைஸ். ஓகேவா? ரைட். இப்போ அதே மாதிரி எஃப் அண்ட் சிக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா எப்பயும் போல இந்த பி எஃப் இந்த டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும்.
இல்லைன்னா கரெக்டாவே வராது. ஓகேவா? இந்த டயக்ராம் வரைகிறப்போ அப்ப பேரலல் ஃபோக்கஸ்ல பாஸ் பண்ணும். ஓகேவா? ஃபோக்கஸ்ல போறது பேரலா வரும். எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க சிக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. சி அண்ட் எஃப்க்கு நடுவில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா சிக்கு பின்னாடி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் portion of image beyond C. Real and inverted. Real and inverted. Size பெருசா இருக்கு. Magnified. ஓகேவா? ரைட். இப்போ ஆப்ஜெக்ட் எஃப்ல இருந்தா என்ன ஆகும்? எஃப். ஓகேவா? parallel ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? ரைட். சரியா? இப்போ சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல பாஸ் ஆகுற ரே வந்து திருப்பி ரிட்டர்ன் பேக் அதே டைரக்ஷன்லயே வந்து ரிட்டர்ன் பேக் ஆயிடும். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல பாஸ் ஆகுறது. அப்ப இந்த பாயிண்ட் ஏவை தான் நம்ம நோட் பண்றோம். பாயிண்ட் ஏவை நோட் பண்றோம். சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல இருந்து போற அந்த ஏக்கு போற லைன் அப்படியே ரிட்டர்ன் பேக் அதே டைரக்ஷன்லயே ஆயிடும். ஓகேவா? இது எங்க இன்ஃபினிட்டியில போயிட்டு வந்து மீட் ஆகும். ஓகேவா? ரொம்ப என்லார்ஜ் இமேஜா இருக்கும். ரொம்ப இன்ஃபினிட்டியில தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். நேச்சர் ஆஃப் இமேஜ் ரியல், இன்வெர்டட், மேக்னிஃபைட், ஹைலி மேக்னிஃபைட். ஓகேவா? ஹைலி மேக்னிஃபைட். ஏன்னா இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுது. ரொம்ப பெருசா இருக்கும் இமேஜ். ஓகேவா? ரைட். பிட்வீன் பி அண்ட் எஃப் எப்பயும் போல பிரின்சிபல் ஆக்சிஸ் பி எஃப் சி. பி அண்ட் எஃப்க்கு நடுவுல வந்து வச்சோம்னா பேரலல் ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஓகேவா? ரைட். சரியா? பேரலல் ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல பாஸ் ஆகுறது ரிட்டர்ன் பேக் வந்து அதே டைரக்ஷன்லயே ரிட்டர்ன் பேக் ஆயிடும். இப்ப இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுதுல்ல, அப்ப அது மீட்டே ஆகாது. அப்ப இமேஜ் எங்க மீட் ஆகும்? போக போக வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும். சைஸ் வந்து ஓகேவா? இல்லப்பா, மீட் ஆனாதானே இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி இருக்கு? இப்போ இப்படி இருக்கு. அப்ப போக போக இன்னும் பெருசா தானே ஆகும். மீட்டே ஆகாதுல்ல. ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் பிட்வீன் பி அண்ட் எஃப் வச்சோம்னா மீட்டே ஆகாது. ரியல் சைட்ல மீட்டே ஆகாது. இப்போ இந்த எஃபோட ரே இருக்குல்ல, அந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எஃபோட ரேவை அந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த சியோட ரேவும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இமேஜ் வந்து எந்த இடத்துல இந்த டாட்டட் லைன் மீட் ஆகுதோ அங்கதான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். அப்போ இது எப்படி இருக்கு? இன்வெர்டட் இல்ல, எரெக்டா இருக்கு. ஓகேவா? மேக்னிஃபைடா இருக்கு. பிஹைண்ட் த மிரர் இருக்கு. மிரருக்கு பின்னாடி இருக்கு. ஓகேவா? இந்த கான்கேவ் மிரர்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. எரெக்ட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. மேக்னிஃபைட் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. எப்போ? எஃப் அண்ட் பிக்கு மிடில். அப்போ பொசிஷன் ஆஃப் இமேஜ் பிஹைண்ட் த மிரர். ஓகேவா? நேச்சர் ஆஃப் இமேஜ் விர்ச்சுவல். ஓகேவா? ரைட். ரியல் இமேஜ் இல்ல, விர்ச்சுவல் இமேஜ். எரெக்டா இருக்கு, மேக்னிஃபைடா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் இதே இதுதான். அப்ப இது எல்லாமே கம்பைன் பண்ணதுதான் வந்து இந்த கொஸ்டின். அதே மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து வர ரே என்ன ஆகும்? இன்ஃபினிட்டிலேருந்து வருது, பேரலல் ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். பேரலல் ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வர்றது எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். நம்பர் 1. ஷார்ப் இமேஜ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னு வந்துச்சா? ஷார்ப் இமேஜ் என்னது? ஃபோக்கஸ்ல ஷார்ப் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். ரியல், இன்வெர்டட், ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ் இமேஜ், சின்ன இமேஜா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த 6 டைப் இருக்குல்ல, இந்த 6 டைப் தான் உனக்கு வந்து பாக்ஸா போட்டு வச்சிருப்பாங்க புக்ல இந்த 6 டைப்பையும் பாக்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? உனக்கு கேட்கிற கேள்விலாம் இதுல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஜெக்ட நீ எக்ஸாக்டா வந்து சீல வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எங்க வேணா வைக்கலாம். எங்க வச்சா எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும் தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் த மிரர் இருக்குல்ல, மிரரோட சென்டர் போல், அது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்ட் தி இமேஜ், அத வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ முதல்ல நம்மளுக்கு அந்த கேட்ட கொஸ்டினே அதுதான். A concave mirror has a focal length of 10. Where should be the object be placed in front of the concave mirror so as to obtain the image which is real, inverted, same size? Center of curvature வைக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் உனக்கு வந்து 10 plus 10 20 R வந்து center of curvature வந்து 2F. ஆப்ஜெக்ட் at C, அது தெரிஞ்சாதான் நீ வந்து அதை சொல்ல முடியும். 10 plus 10 அப்படின்னு போட முடியும், இல்லைன்னா உன்னால போட முடியாது. ஓகேவா? ரைட், ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், we wish to obtain erect image of an object using concave mirror of focal length 15. erect image வேணும்னா எங்க ஃபார்ம் ஆகும்? erect image வேணும்னா எங்க ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ்க்கும் இல்ல ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல தான் வந்து erect image ஃபார்ம் ஆகும். விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும், behind the mirror வந்து கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ ரேஞ்ச் எதுல இருக்கணும்? 0 to 15 குள்ள வச்சாதான் erect image ஃபார்ம் ஆகும். நம்பர் 1. ஓகேவா? ரைட். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேச்சர் ஆஃப் இமேஜ், virtual, erect. Is the image larger or smaller than the object? லார்ஜரா இருக்கும். ஓகேவா? ரைட். Draw the ray diagram. ரே டயக்ராம்க்கு என்ன போடணும்ட்டு வந்து முதலே சொல்லியாச்சு. ஓகேவா? ரைட். இப்போ இது தெரியலன்றதுனால உங்களை வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. Sunitha takes a mirror which is depressed at the center and mounts it on the mirror stand. Depressed at the center, elevated at the center na convex side. ஓகேவா? elevated na இப்படி இருக்கு, elevated. depressed na பள்ளமா இருக்கு. ஓகேவா? concave. ஓகேவா? ரைட். An erect and enlarged image of her face is formed. ஓகேவா? ரைட். She places the mirror on the stand along a meter scale at 15 centimeter mark in front of this mirror. அதாவது ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு, 0 1 2 3 மீட்டர் ஸ்கேல் 100 வரைக்கும் இருக்குப்பா, 100 வரைக்கும் இருக்கு. இதான் மீட்டர் ஸ்கேல். இதுல 15 சென்டிமீட்டர்ல அவ மிரரை வைக்கிறா. 15 சென்டிமீட்டர்ல மிரரை வைக்கிறா. ஓகேவா? ரைட். In front of the mirror, she mounts a wide screen and moves it front and back. ஒரு ஸ்கிரீன் வச்சுட்டு இந்த சைடும் வந்து மூவ் பண்றா. மூவ் பண்றப்போ ஒரு இடத்துலதான் அவளுக்கு ஷார்ப் இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, மூவ் பண்றா. ஓகேவா? moves it back and forth along the meter scale till a sharp, well-defined inverted images formed. ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல ஷார்ப்பா வெல் டிஃபைன்டா இன்வெர்டட் இமேஜா கிடைக்குது அவளுக்கு. ஓகேவா? எந்த டிஸ்டன்ஸ்ல? at 35 சென்டிமீட்டர் மார்க். அப்போ 35 இடத்துல அவளுக்கு அந்த ஸ்கிரீன்ல ஷார்ப்பான இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட். ஷார்ப்பான இமேஜ் ஃபார்ம் ஆகுது. நேம் த மிரர் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். மிரர் வந்து டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிடணும். ஃபோக்கல் லென்த் அப்படின்றது என்ன? போல், மிரர் இடத்துலதான் போல் இருக்கா, போல்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ். அப்ப 35 minus 15 20 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ரைட். Why does Sunitha get sharp image of the distance building at 35 centimeter mark? இன்ஃபினிட்டில இருந்து வர ரே will be focused. அதோட இமேஜ் வந்து எங்க ஃபோக்கஸ் ஆகும்? ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அங்கதான் ஷார்ப் இமேஜ் எனக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம அங்க வந்து நோட் பண்ணணும். ஓகேவா? ரைட். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. கான்கேவ் மிரர் 35 minus 15. ஓகேவா? நெக்ஸ்ட், incident rays parallel to each other after reflection from concave mirror meets at focus produce sharp image at focus. For example, sunlight வருது, அந்த சன்லைட் ஒரு பேப்பர்ல நீ ஃபோக்கஸ் பண்றேன்னு வச்சுக்கோயே, எந்த இடத்துல அப்படியே மொத்த லைட்டும் வந்து பின் பாயிண்ட் மாதிரி ஷார்ப்பா வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி ஆகுதோ
அதுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தட் மிரர். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம ரிட்டர்ன் பேக் போயிட்டு வர மாதிரி ஆயிப்போச்சு. நியாயப்படி வந்து நம்ம இன்னும் ஃப்ரண்ட்ல டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்கணும். ஆனா நம்ம டிராவல் பண்ணாம பேக்ல போயிட்டு வரும். ஓகேவா? ரைட். அப்போ எந்த கேஸ்ல வந்து சேம் சைஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் கிடைக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல சீல மட்டும் தான். அப்ப ஃபோக்கல் லென்த்தோட டபுள் அந்த இடத்துல வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து வைக்கணும்னா அப்ப தேர்ட். ஓகேவா? ரைட். The mirror will form an image of same size, ஓகேவா, as that of in case 3. Why? ஓகேவா? ஏன் சேம் சைஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? ஓகேவா? ஏன் சேம் சைஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் இன்வெர்டட் சேம் சைஸ் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், draw the ray diagram for second. இங்க பாரு, ஃபோக்கல் லென்த் 15, ஆப்ஜெக்ட் 10ல இருக்கு. அப்ப ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் வச்சு நீ ரே டயக்ராம் போடணும். parallel ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல போறது ரிட்டர்ன் பேக் அதே டைரக்ஷன்ல ஆகணும். அந்த ரெண்டு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா எந்த இடத்துல மீட் ஆகுது அந்த இடம் தான் எனக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்ப எப்படி ஃபார்ம் ஆகும்? ரிச் வெல் எரெக்ட் மேக்னிஃபைட். ஓகே, ஹைலி மேக்னிஃபைட் இல்ல, மேக்னிஃபைட். ஹைலி மேக்னிஃபைட் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆச்சுல, அது எவ்வளவு பெர்சென்ட் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னே தெரியாது. அதுதான் ஹைலி மேக்னிஃபைட். ஓகேவா? ரைட். மேக்னிஃபைட் இமேஜ். ஓகேவா? யூஸ் ஆஃப் என்னடா இல்ல அப்படி திரும்பி உட்காந்துடா. இல்ல இல்ல ரொம்ப முக்கியம். யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். First, concave mirrors are commonly used in torches, searchlights, and vehicle headlights to get powerful parallel beam of light. இப்போ ஹெட்லைட் இருக்குல்ல, நம்ம ரெண்டு விதமான சுவிட்ச் இருக்குமா? ஒரு சுவிட்ச் வந்து ஆன் பண்ணோம்னா கீழே ஃபோக்கஸ் பண்ணும், லைட் வந்து கீழே. ஒரு சுவிட்ச் இது பண்ணோம்னா லாங் டிரைவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த சுவிட்ச் ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, அந்த பல்ப் இருக்குல்ல, பல்ப் எந்த இடத்துல இருக்குன்னா ஃபோக்கஸ் இருக்க வேண்டிய இடத்துல பல்ப் இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கிற அந்த டூம்ல வந்து அது வந்து கான்கேவ் மிரரா இருக்கு. அந்த டூம்ல இருந்து படுற லைட் என்ன ஆகும்? பேரலா ஃபோக்கஸ் ஆயிட்டு அப்படியே கீழே வந்து வரும். இப்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆக்கணும்னா, அந்த டூமை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா போகும். லாங் டிரைவுக்குலாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைட் வந்து வைப்பாங்க. ஓகே, ஏன்னா தூரத்துல இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ரைட். ஷேர் பண்ணலையா? Concave mirrors are used as shaving mirrors. Shaving mirrors to see a large image of the face. Okay, large image of face வந்து இப்போ அந்த ஷேவ் பண்றதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, அப்ப வந்து அந்த ஷார்ப்பான இது தெரியணும். அதனால வந்து கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பியூட்டி அந்த மேக்கப் போடுறவங்களாம் கூட ஷார்ப்பா போடணுன்றதுக்காக, பெருசா இருந்துச்சுன்னா தானே ஷார்ப்பா போட முடியும்ட்டு அந்த இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி வந்து a dentist uses concave mirror to see large images of the teeth. டென்டிஸ்ட் கையில வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மிரரோட இது ஒரு பெரிய ஹேண்டில் மாதிரி வச்சுட்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அதுல என்ன இருக்கும்? கான்கேவ் மிரர் தான் இருக்கும். அப்பதான் அந்த பக்கத்துல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி அந்த பல்லு வந்து இருக்கு. அப்போ என்லார்ஜ் இமேஜா தெரியும், அதனாலதான் அதை யூஸ் பண்றாங்க. ராம் ஒன்னும் இது பண்றதுக்குலாம் இல்ல, எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து தூங்கதான் செய்றீங்க. ஓகேவா? ரைட். அதனால வந்து புதுசா ஏதோ நடந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஓகே, கவனி. Dentist used concave mirrors to see large images of the teeth.
dentists used concave mirrors to see large images of the teeth. Okay, large concave mirrors are used to concentrate sunlight to produce heat in solar furnace. Sunlight ஒரு மிரர் மூலமா வந்து அந்த சோலார் ஃபர்னஸ்க்கு மொத்த ஹீட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஹீட்டர் யூஸ் பண்றோமா, ஓகேவா, மொத்த சன்லைட்டையும் வந்து ஒரு மிரர் மூலமா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி சென்ட் பண்ணனா, ஆமா மொத்த இமேஜையும் வந்து இப்ப மொத்த லைட்டையும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளேட் மாதிரி, இப்ப எக்ஸாம்பிள் வந்து டிஷ் இருக்குல்ல, டிஷ் ஆண்டனா நம்ம இந்த டிடிஹெச்ல வச்சிருக்காங்கல்ல, அது ஆக்சுவலா என்ன இருக்கும், கான்கேவா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு சில்வர் பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா அது வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் அ கான்கேவ் மிரர். அப்போ வர லைட் எல்லாத்தையும் என்னால ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஃபோக்கஸ் பண்ற இடம் எங்க இருக்கும், எக்ஸாக்டா வந்து அந்த ஃபர்னஸ் எந்த இடத்துல வந்து அந்த கெட்டில் மாதிரி வச்சிருக்கோமோ, இல்லைன்னா வந்து சட்டியில வந்து மெட்டல் சட்டியில வந்து வாட்டர் வச்சிருக்கிறோமோ அது மேல போய் படும். அப்ப ஹீட் மொத்த ஹீட்டும் படுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகும். சோலார் ஃபர்னஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், concave mirror are used in doctor's head mirror to concentrate the light beam on a small area of the body parts such as nose, throat, ear, teeth to be examined. ஓகேவா, ரைட். அப்போ இது இன்னொரு பார்ட். ஆல்ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த டாக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, தலையில ஒரு இது மாதிரி மாட்டிட்டு லைட் வந்து இங்க இருந்து வரும், அது வந்து அந்த சைடு ஹெட்லைட் மாதிரியே வந்து உள்ளுக்குள்ள வந்து கான்கேவா இருக்கும். அப்ப அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அந்த மொத்த லைட்டையும் வந்து ஒரு இடத்துல படுற மாதிரி, அப்பதான் அந்த இடத்துல கிளீனா எக்ஸாமின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இதெல்லாம், நோஸ், த்ரோட், ஹியர், டீத், இதுக்கெல்லாம் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்னென்னலாம், ஹெட்லைட்ஸ், ஓகேவா, லைட்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் அண்ட் டார்ச்சஸ், சர்ச் லைட்ஸ், ஹெட்லைட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஷேவிங் மிரர், தென் டென்டிஸ்டோட அந்த எக்யூப்மெண்ட், ஓகே, டென்டல் எக்யூப்மெண்ட், டென்டல் இதுலயே வந்து கான்கேவ் மிரர். ஓகே, அப்புறம் வந்து சோலார் ஃபர்னஸ் மொத்த ஹீட்டையும் லைட்டையும் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஹெட், ஓகேவா, டாக்டர்ஸ் ஹெட் மிரர், அதுலயே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் ரே டயக்ராம். ரூல் நம்பர் 1, a ray of light which is parallel to principal axis appears to diverge from focus after reflection of the mirror. இப்ப பாரு, இப்போ பல்ஜா இருக்கு, ஓகேவா, ரைட், பல்ஜா இருக்கு, எலிவேட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல பேரலா போற ரே வந்து ஃபோக்கஸ் வந்து இங்க எப்பயும் போல இந்த சைடு மிரர். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் பேரலா போற ரே வந்து டைவர்ஜ் ஆகும். எப்படி டைவர்ஜ் ஆகும், ஃபோக்கஸ்ல இருந்து வர மாதிரி டைவர்ஜ் ஆகும். இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு லைன், இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு ரே வரைகிறேன்னு வச்சுக்கோயே, பேரலா ஃபோக்கஸ்ல இருந்து லைன் வரையணும்னா இப்படி டைவர்ஜ் ஆகும். ஓகேவா, இந்த சைடு வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகேவா, ரைட், புரிஞ்சுதா? ஆல்ரைட். அப்ப என்ன ஆகணும், பேரலா போற ரே வந்து பட்டுட்டு டைவர்ஜ் ஆகணும். இது டைவர்ஜிங் மிரர் ஆச்சு, டைவர்ஜ் ஆகணும். எப்படி டைவர்ஜ் ஆகும், appears to diverge from the focus. அப்ப ஃபோக்கஸ்ல இருந்து லைன் வந்து போட்டாதான் உனக்கு வந்து ரைட் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல், சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல பாஸ் ஆகுறது திருப்பி ரிட்டர்ன் பேக் சென்டர் ஆஃப் கர்வச்சர்லயே வந்து போகணும்.
அப்போ ஒரு ரே இருக்கு, சென்டர் ஆஃப் கர்வச்சர் அந்த டைரக்ஷனுக்கு டிராவல் ஆகுதுன்னா அதே டைரக்ஷன்ல அதே பாத்லயே வந்து ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் த சேம் பாத். நம்பர் 2. நம்பர் 3, a ray which is directed towards the principal focus. principal focusக்கு போற ரே வந்து என்ன ஆகணும், parallel-ஆ ஆகணும். principal focusக்கு போறது parallel-ஆ வந்து ஆகணும். மூணாவது. நாலாவது, போல்ல படுற ரே angle of incidence equal to angle of reflection. ஓகேவா? ரைட்? இதான். அப்ப இதுல ரெண்டு டைப் தான். ஓகேவா? ரெண்டு டைப் தான். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி ஆஃப் தி கான்வெக்ஸ் மிரர். ரெண்டு. இங்க பாரு, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டில இருந்து வர ரே பேரலா வருமா? பேரலா வருதுன்னா என்ன பண்ணும்? டைவர்ஜ் ஆகணும். எப்படி டைவர்ஜ் ஆகணும்? ஃபோக்கஸ்ல இருந்து அந்த லைன் வந்து வரணும், ஃபோக்கஸ்ல இருந்து வரணும். ஆல்ரைட்? ஃபோக்கஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் எங்க இருக்கோ அங்கேருந்து டைவர்ஜ் ஆகணும். ஆல்ரைட்? அப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆகும். நம்பர் 1 அட் எஃப் ஃபார்ம் ஆகும், பேரலா வருது. நேச்சர் ஆஃப் இமேஜ் விர்ச்சுவல், மிரருக்கு பின்னாடி இருக்கிறதுனால விர்ச்சுவல் இமேஜ். நெக்ஸ்ட் எரெக்டா இருக்கும். ஓகேவா? ரைட்? ஹைலி டிமினிஷ்ட், ஹைலி டிமினிஷ், ரொம்ப சின்ன சைஸ் இமேஜா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட்? இப்ப பாரு, அப்ப எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் இந்த கான்வெக்ஸ் மிரர் வைக்கிறப்போ பெரிய ஏரியாவை வைட் ஆங்கிளா வந்து கவர் பண்ணும். ஓகேவா? ரைட்? ஒன்னு. ரெண்டாவது, ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பீக். இன்ஃபினிட்டிக்கும் பீக்கும் நடுவுல வந்து ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா, பக்கத்துல வைக்கிறோம்னா என்ன ஆகும்? parallel ஃபோக்கஸ்ல பாஸ் பண்ற மாதிரி வந்து ஆகணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படியே டைரக்டா வந்து மூவ் ஆகணும். அப்போ இமேஜ் என்ன ஆகுது? எங்க ஃபார்ம் ஆகுது? இந்த டாட்டட் லைன் எங்க ஜாயின் ஆகுது? இங்க. அப்போ எரெக்ட், விர்ச்சுவல், டிமினிஷ்ட், சின்ன சைஸா நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே. எக்ஸாம்பிள், காரோட விங் மிரர்ஸ் இருக்குல்ல, காரோட மிரர்ஸ், அப்புறம் வந்து பைக்கோட மிரர்ஸ், இது எல்லாமே வந்து வைட் ஏரியாவை கவர் பண்ணணும். வைட் ஏரியால இருக்கிறது அந்த சின்ன மிரருக்குள்ள நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? விர்ச்சுவல், டிமினிஷ், ஓகேவா, எரெக்ட், இந்த மாதிரி வரதுக்காக தான் நம்ம வந்து அங்க கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணும். அப்ப இமேஜ் பொசிஷன், ஓகேவா, between f and p, f and p க்கு நடுவுல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். நேச்சர் ஆஃப் தி இமேஜ் விர்ச்சுவல், டைரக்டாவும் வந்து இருக்கும். டெர்மினேஷன். அப்போ நம்மளுக்கு கான்வெக்ஸ் மிரர்ல எப்பவுமே எரெக்ட் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. எரெக்ட் மிரருக்கு பின்னாடி விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. எரெக்ட் அண்ட் விர்ச்சுவல் அதுதான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட்? கான்கேவ்ல மட்டும்தான் இட் கேன் ஃபார்ம் எரெக்ட் இமேஜ். ஒரே ஒரு பொசிஷனுக்கு ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல மட்டும் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மத்த எல்லா இடத்துலயும் இன்வெர்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எங்க போய் வாங்கணும்? எங்கப்பா விர்ச்சுவல் சொல்லியிருக்காங்க? இது கான்கேவ் மிரரா? கான்கேவ் மிரரை பார்த்துட்டு வந்து அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அது
சுமார் 20 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. கவலைப்படாது. ஓகே, ஷாப்ல இந்த மாதிரி மிரரை வந்து பார்த்திருப்போம். பரவாயில்ல சார், பரவாயில்ல. கவனிங்க. ஓகே, வழி விடுறேன். என்ன திரும்பி இல்லடா, எல்லாம் இங்க போக்கஸ் பண்றதோட உன்னதான் போக்கஸ் பண்றாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு நானும் வந்து அமைதியா விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப ஷாப்ல இந்த மாதிரி வந்து மிரர்ஸ் வந்து நம்ம நிறைய பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல இங்க பெண்ட் வந்து அந்த ஷார்ப் பெண்ட் மாதிரி இங்க கிரவுண்ட்ல இருந்து இந்த சைடு வரப்போ ஒரு ஷார்ப் பெண்ட் மாதிரி வருதா, வால் இருக்கிறதுனால அந்த இடத்துல இதே மாதிரி இந்த மிரர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. போறப்ப பாரு, அது என்ன பண்ணும், மொத்தத்தையும் வந்து போக்கஸ் பண்ணும். இப்ப ஷார்ப்பா வந்து இந்த ஒரு மிரர் என்ன பண்ணுது, எல்லாம் என்ன பண்றாங்களோ மொத்த அந்த ஷாப்பையும் வந்து போக்கஸ் பண்ணுது. ஓகேவா? ரைட். ஷூ செக்யூரிட்டி மிரர், ஷாப் செக்யூரிட்டி மிரர். ஓகேவா? இதுவும் வந்து நம்ம வீட்ல இருந்து கூட வந்து வைக்கலாம். நம்ம வீட்ல இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு மிரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அதுல இருந்து வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். அப்போ ஓவராலா எல்லாத்தையும் போக்கஸ் பண்றதுக்கு இந்த மிரரை யூட்டிலைஸ் பண்ணலாம். வழிவிடு. ஒன்னா நெக்ஸ்ட் why is the direct question, why is convex mirror used as rear view mirror in vehicles? ஓகேவா? இப்ப பாரு, கான்வெக்ஸ் மிரர் வந்து வைட் ஏரியா வந்து கவர் பண்ணும். இந்த வைட் ஏரியாவும் அந்த மிரர்ல வந்து ஃபுல்லா தெரியும் டோட்டலா. ஓகேவா? ரைட். இப்ப அதுவே the image formed in the convex mirror is diminished, due to which a convex mirror gives a wide field view. வைல்டு இருக்கா? ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பிளேன் மிரர்ல பார்த்தோம்னா இவ்வளவுதான் தெரியும். பிளேன் மிரர்ல இவ்வளவுதான் தெரியும். ஓகேவா? இது பிளேன் மிரர், அதே சைஸ்ல வந்து தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த மிரர்ல பாக்குறப்ப என்ன ஆகுது, வைடான பெரிய ஏரியா இது வந்து எல்லாமே தெரியும். இப்ப இதே இடத்துல நான் ஒரு பிளேன் மிரர் வச்சேன்னா எனக்கு அப்படி தெரியாது. இதுலயே வந்து இப்போ இன்னொரு சின்ன கான்வெக்ஸ் மிரரா வைக்கிறாங்க. ஒரு சர்க்குலர் மிரர் மாதிரி வந்து வைக்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, கார்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இன்னொரு குட்டி ரவுண்டு, இன்னும் ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியா இருக்கிறது. அப்போ இன்னும் வைட் ஏரியா அதுக்குள்ள தெரியற மாதிரி. ஓகேவா? ரைட். ஓகேவா? why is convex mirror used as rear view mirror in vehicles? Concave mirror cannot be used in vehicles because it produces inverted images of the object. concave mirror யூஸ் பண்ணனா என்ன ஆகும், இமேஜ் வந்து இன்வெர்டடா தெரியும். நீ பாக்குறப்போ தலைகீழா தெரியும், எல்லாமே தலைகீழா தெரியும். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர் வைட் ஏரியாவை கவர் பண்ணுது. டிமினிஷ்ட் இமேஜா வைட் ஏரியா டிமினிஷ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? No matter how far you stand from a mirror, your image appears erect. The mirror may be other question. No matter how far you stand from the mirror,
your image appears erect. கான்வெக்ஸ்ல நம்ம இப்ப பார்த்தோம்ல, எய்தர் பிளேன் ஆர் கான்வெக்ஸ், ரெண்டுமே தான். பிளேன் மிரர்ல எப்பவுமே எரெக்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? கான்வெக்ஸ்லயும் எப்பவுமே எரெக்ட் தான் கிடைக்கும். கான்கேவ் வந்து கிடையாது. ஓகேவா? அப்ப பி கிடையாது. ஓகேவா? ஏவும் இருக்கு, சியும் இருக்கு. அப்ப டி தான் ஆன்சர். ஓகேவா? பிளேன் மிரர் நீ எப்படி பார்த்தாலும் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான், எவ்வளவு தூரம் நின்னாலும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஓகேவா? கான்கேவ் மிரர்ல பக்கத்துல இருந்தா மட்டும்தான் எரெக்டான இமேஜ் கிடைக்கும். கான்வெக்ஸ் மிரர்ல எப்பவுமே எரெக்ட் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ரைட், அதனாலதான் இது ஆன்சர். ஓகேவா? both plane and convex mirror produce erect images of distant object. Next, name a mirror that can give an erect and enlarged image of an object. Erect and enlarged image of an object. Convex. Erect, enlarged. கான்வெக்ஸ்ல நம்ம ரெண்டு கேஸ் பார்த்தோம். ரெண்டு கேஸ்லயுமே எரெக்ட், விர்ச்சுவல், டிமினிஷ்ட். கான்கேவ்ல ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எரெக்ட், என்லார்ஜ்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் கான்கேவ்ல தான் கிடைக்கும். கான்வெக்ஸ்ல எப்பவுமே எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். Difference between a concave mirror and convex mirror. Okay, silvering the outer surface of the part of the hollow sphere, so the reflection take place in the hollow surface. Silvering the inner surface, அதனால என்ன reflection take place on the bulging surface. Okay, number 2, it converges the light ray incident on it after reflection. இது டைவர்ஜஸ். அப்ப இத வந்து கன்வர்ஜென்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க, இத டைவர்ஜென்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க. இமேஜ் ஃபார்ம் பை இட் இஸ் ரியல் as well as virtual, ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். இதுல எப்பவுமே virtual தான் ஃபார்ம் ஆகும். இதுல எப்பவுமே virtual இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இன்ஃபினிட்டில இருந்து வர்றது ஃபோக்கஸ்ல பாயிண்ட் சைஸ் டிமினிஷ் தான் வந்து மாறும். அதர் பிளேசஸ், இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி இருக்க எனி அதர் பிளேசஸ் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி, போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் முன்னாடி டிமினிஷ்ட் இமேஜா எரெக்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்த. சரி, ஓகே. Distinction between a plane mirror, concave mirror and convex mirror. Case 1. If the image is upright, a same size, and it does not change in size by moving the mirror towards or away from the object. Okay, a plane mirror. Size change ஆகல, எரெக்டா இருக்கு அப்படின்னா வந்து அது plane mirror. ஓகேவா? Right? Case 2. If the image is upright and magnified and increase in size on moving the mirror away, then this is concave mirror. இல்லப்பா, மிரருக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கிறியோ, நீ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கியோ அதே டிஸ்டன்ஸ் வந்து மிரருக்குள்ள தெரியும், நீ கிட்ட தெரிய மாட்டேன். இப்போ மிரருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்னா, கை வைக்கிறேன்னா அதே டிஸ்டன்ஸ்ல தான் மிரருக்குள்ள இருக்கும். நான் பின்னாடி போறேன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் அது வரும். ஓகேவா? ரைட். கான்கேவ் மிரர்ல தான் நீ வந்து மூவ் பண்றப்போ சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். இப்பதானே பார்த்தோம், ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்குன்னா என்லார்ஜ்டு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்லார்ஜ் அப்படின்ட்டு. கான்கேவ்ல இட் கேன் ஹேவ் இன்வெர்டட் அண்ட் ஆல்சோ எரெக்ட் இமேஜ். ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்குன்னா என்லார்ஜ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகும். ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்குன்னா என்லார்ஜ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா? கேஸ் 3. if the image is upright and diminished, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, இன்வெர்டடா இல்ல, அப்ரைட்டா இருக்கு, எரெக்டா இருக்கு, டிமினிஷ்டா இருக்குன்னா அது கான்வெக்ஸ். ஓகேவா? எரெக்டா இருக்கு, டிமினிஷ்டா இருக்குன்னா அது கான்வெக்ஸ் மிரர். நீங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த டீ மாதிரி இருக்கு ரோட்ல இருக்குல்ல, அந்த இடத்துல இதை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இதை வந்து வச்சிருப்பாங்க. தெரியணும். ஆமா, அலர்ட் ஆகுறதுக்காக அது மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப கவனி. ஓகேவா? ரைட். சார் டிக்காட்டஸ் அவர் தான் வந்து கிரியேட் பண்ணது. இப்போ எப்பயும் போல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிமினிஷ் பண்றேனா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த சைட் பாசிட்டிவ், இந்த சைட் நெகட்டிவ். எப்பயும் போல ஓகேவா? போல் ஈரா ஈரா ஏதோ வறுக்கிற ஸ்மெல் வருது. ஓகே சரி, இங்க பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்ப 0.12 அப்படின்னு போடலாமா? இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் சைடு. நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வைக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல F2 to F2. ஓகேவா? ரெண்டு சைடும் அதே மாதிரி வைக்கலாம்ல. ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் F1 to F1, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C. அதுல பாதி வந்து F1. ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மேஜரா தெரியணும். அதே மாதிரி எரெக்டா இருக்கு, மேல இருக்குன்னா எரெக்டா இருக்குன்னா பாசிட்டிவ், இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவ். எரெக்டா இருக்குன்னா பாசிட்டிவ், இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவ். அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்றோம்னா எப்பவுமே ஆப்ஜெக்ட நம்ம இந்த சைடு தான் வைக்கிறோம், நெகட்டிவ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் வைக்கிறோம். அப்ப ஆப்ஜெக்ட் ஷுட் பி ஆல்வேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த மிரர். அப்ப நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். லெஃப்ட் ஆஃப் த மிரர்ல தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? இமேஜ் ஆப்டிக் சென்டர்ன்றது போல் தான் வந்து ஆப்டிக் சென்டர் அப்படின்ட்டு வந்து ஆப்டிக்கல் சென்டர். ஆல் டிஸ்டன்ஸ் parallel to principal axis are measured from optical center. போல்ல இருந்து தான் எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணணும். ஓகேவா? the distance to the right of the origin positive, இந்த சைடு பாசிட்டிவ், left of the origin நெகட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ், இந்த சைடு வந்து நெகட்டிவ். the distance measured perpendicular to and above the principal axis, y axis ல பாசிட்டிவ், AB பாசிட்டிவா இருக்கு. ஹைட் வந்து சைஸ் வந்து போடுறோம்ல, பாசிட்டிவா இருக்கு. எரெக்டா இருக்குன்னா பாசிட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவ். ஓகேவா? இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவ். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எப்பவுமே focal length of always focal length of concave mirror is always negative. ஏன்னா focal length எங்க இருக்கு? எங்க இருக்கு. ஓகேவா? always negative. focal length of concave mirror is always negative. focal length of convex mirror is always positive. ஓகேவா? right. focal length of convex mirror is always positive. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு, இந்த சைடு இருக்கு, அப்ப சென்டர்ல இருந்து இந்த சைடு இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஓகேவா? ரைட். அப்போ விர்ச்சுவல் இமேஜ் எப்பவுமே ஃபார்ம் ஆகுதுன்னா மிரருக்கு இந்த சைடு தான் ஃபார்ம் ஆகுமா? அப்போ
இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து விர்ச்சுவல் இமேஜுக்கு பாசிட்டிவ் இமேஜ் டிஸ்டன்ஸ் வரும், ரியல் இமேஜுக்கு நெகட்டிவ் இமேஜ் டிஸ்டன்ஸ் வரும். மிரர் ஃபார்முலா V U F. V is the image distance, U is the object distance, F is the focal length. Okay va? Mirror formula is 1 by V plus 1 by U equal to 1 by F. Okay va? Magnification, size of image H2 divided by size of an object H1. Okay va? M equal to H2 by H1. எப்பவுமே மேக்னிஃபிகேஷன் வந்து மைனஸ் ஆஃப் H2 by H1 தான் போடணும். அப்பதான் பாசிட்டிவ் வேல்யூ வரும் மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? மைனஸ் ஆஃப் H2 by H1 இதுதான் மேக்னிஃபிகேஷன். ஏன்னா H1 வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும், H2 இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவா இருக்கும். அந்த நெகட்டிவ நெகோஷியேட் பண்றதுக்கு தான் இந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட்? minus H2 by H1. Okay, mirror formula 1 by V plus 1 by U equal to 1 by F. V is the image distance, U is the object distance, F is the focal distance. Okay, focal length illa focal distance. Okay, right? Magnification, size of image divided by size of the object. Okay va? H2 by H1. Okay va? Minus H2 by H1. H2 by H1 இருக்கலாம் இல்ல minus H2 by H1. எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்காக. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? நியூமரிக்கல்ஸ் based on the formula 1 by V plus 1 by U equal to 1 by F. இதுல எப்படி எல்லாம் கேட்கலாம்னா image distance, object distance இது ரெண்டத்தையும் கொடுத்துடலாம். focal length கேட்கலாம், இல்ல focal length object distance கொடுத்துட்டு இமேஜோட டிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அப்போ மைனஸா? ஓகேவா? 3 வேல்யூல ஏதாவது ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு கேட்பாங்க. இல்லைன்னா ஆர் வந்து கொடுக்கலாம். ஆர்ல ஹாஃப் வந்து ஃபோக்கஸ், ஆர்ல ஹாஃப் வந்து ஃபோக்கஸ். ஓகேவா? அப்போ இதுல என்னென்னலாம் வந்து முக்கியமா மறக்கவே கூடாது. U always negative. ஓகேவா? ரைட்? For convex it is convex, focal length is positive, concave negative. இது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. An object is placed at the distance of 36 cm from the concave mirror of focal length 12. Find the image distance. மைனஸ் இல்லப்பா, ஃபோக்கல் லென்த்னு கொடுத்துருக்காங்க. நீ எடுத்துக்கிறது வந்து கான்கேவ்னாலே வந்து -12 நீ எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட்? ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆயிருக்கிறதோ எங்க பிளேஸ் ஆயிருக்கும்? ஆப்ஜெக்டும் நெகட்டிவ் தான், -36 தான். அதுவும் தானே இந்த சைடு வைக்கிற. நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் அட் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நெகட்டிவ்ல தான் இருக்கணும். அதுக்குதான் இந்த சைனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்து ஃபோக்கல் லென்த் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்டும் வந்து எந்த இடத்துல இருக்கு? ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ அட் தி நெகட்டிவ் சைடு. ஓகேவா? ரைட்? அப்போ 12 + 12 24. 24 தாண்டி இருக்கு, பியாண்ட் சி இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து எதுக்குள்ள வரணும்னா சிக்கும் எஃப்க்கும் நடுவுல வரணும். 12க்கும் 24க்கும் நடுவுல ஆன்சர் வரணும். நம்பர் 1. ஓகேவா? அப்போ U equal to ஓகேவா? U equal to
minus 36. ஓகேவா? u equal to minus 36. u equal to minus 36. எப்பவுமே u நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? focal length minus 12. அப்போ to find என்ன image distance. அப்போ formula படி 1 by v plus 1 by u equal to 1 by f. அப்போ 1 by v equal to 1 by f minus 1 by u. ஓகேவா? அப்படியே போடுங்க, சம போடுங்க. அப்போ 1 by v equal to 1 by f. f ஓட வேல்யூ minus 12 minus 1 by u. u ஓட வேல்யூ minus 36. அப்போ minus 1 by 12 plus 1 by 36. ஓகேவா? plus 1 by 36. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆயிட்டு பிளஸ் ஆயிடும்ல. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்ப எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இது மிரர் லைட். லைட்டுக்கு இதுக்கு வேற. நீ சொல்றது மோஷன். ஓகேவா? இது வேற. இங்க கொலாப்ஸ் ஆகாது 10th. ஏன்னா உனக்கு வந்து மோஷன் லெசன் இங்க இல்ல. minus 24 தப்பு. ஆன்சர் தப்பு. 24 எங்க வரும்? டைரக்டா C ல வரணும். C ல ஆன்சர் வராது. சரி, எல்சிஎம் எடுக்கிறதுக்காக into 3 divided by 3 போடுறோம். ஓகேவா? போட்டோம்னா ஓகேவா -3 plus 1 divided by 36 வரும். அப்ப -2 by 36. ஓகேவா? அப்ப 1 by -18. 18 சென்டிமீட்டர்ல கிடைக்கும். -18 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து வந்து 18 12க்கும் 24க்கும் நடுவுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஆல்ரைட். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. அப்போ -18 சென்டிமீட்டர்ல இருக்கும். -18 எங்க? 12 இந்த சைடு இங்க மிடில்ல, சிக்கும் எஃப்க்கும் நடுவுல. நம்ம முதல்ல அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம்ல. பிஹைண்ட் சி இருக்குன்னா ஆப்ஜெக்ட், இமேஜ் எங்க ஃபார்ம் ஆச்சு? சிக்கும் எஃப்க்கும் நடுவுல ஃபார்ம் ஆச்சு. இப்ப இதே கொஸ்டின் எம்சிக்யூல கேக்குறாங்க. இதே கொஸ்டின் எம்சிக்யூல கேக்குறாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் பிஹைண்ட் சி. ஓகேவா? அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் எங்க வந்து இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கணும்? பிட்வீன் சி அண்ட் எஃப் ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஆன்சர். அப்ப ஏபிசிடில அதை வச்சே உன்னால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ரைட். அப்ப 18 சென்டிமீட்டர்ல கிடைக்கும். The image is formed at the distance of 18 centimeter in front of the mirror. Second, at what distance from concave mirror of focal length 10 centimeter should an object be placed so that the image formed 20 centimeter behind the mirror? centimeter behind the mirror. focal length கொடுத்துட்டாங்க. இமேஜ் வந்து behind the mirrorனா பாசிட்டிவ். V வந்து பாசிட்டிவ். புரியல? விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ரைட். விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். அப்ப ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருந்தா மட்டும் தான் வந்து வரும். அப்ப 10க்கு கம்மியா ஆன்சர் வரணும்.
செக் பண்ணும். போட்டீங்களா எல்லாரும்? போடுங்க. எனக்கு நீ ஃபுல்லா போடு. நீ ஆன்சர் எனக்கு வந்து ரைட்டா தப்பான்லாம் இல்ல. நீ போட்ட மெத்தட் வந்து கரெக்டானு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஃபுல்லா வந்து ஸ்டெப்ஸ் போடு. ஃபோக்கஸ் எப்ப எதுல இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். கான்கேவ்க்கு நெகட்டிவ்ல இருக்கணும். இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்குன்னா V வந்து +20, மைனஸ் இல்ல +20. U வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. வேகமா 6 பாயிண்ட்ல வரும் ஆன்சர். ஹலோ, சொல்லுங்கண்ணா. போட்டாச்சா? போட்டியா இல்லையா? முதல்ல கிவன் எழுதுனியா? அந்த டயக்ராம் அங்க இருக்குன்றதுனால அந்த டயக்ராம் மட்டும் போடக்கூடாதுல்ல. நான் காப்பியா பண்ணிட்டு இருக்கேன். இமேஜ் பிஹைண்ட் த மிரர்னு சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் த மிரர்னா இங்க 20. அப்போ V ஈக்குவல் டு +20. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் U வந்து கேக்குறாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து -10. இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கணும் 20. அப்ப டு ஃபைண்ட் என்ன? U. ஃபார்முலா 1/V + 1/U ஈக்குவல் டு 1/F. இல்ல, ஆன்சர் தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன வந்து அந்த மெத்தட் இருக்குல்ல, நம்மளோட ஆன்சர் வந்து எப்ப வந்து அந்த பிஹைண்ட் த இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கலுக்கும் 0க்கும் நடுவுல வச்சா மட்டும்தான் என்லார்ஜ் பிஹைண்ட் தி மிரர் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப 10க்கு கம்மியா தான் ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ 1/U ஈக்குவல் டு 1/F மைனஸ் 1/V. அப்போ ஈக்குவல் டு 1/-10 மைனஸ் 1/20. அப்ப 2 மைனஸ் இருக்கு. ஓகேவா? -2 -1 டிவைடட் பை 20 வரும். எல்சிஎம் இங்க பாருங்க. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதில் இன்டூ 2 டிவைடட் பை 2 போட்டுங்க. டினாமினேட்டர் சேம் ஆக்கிடுங்க. ஓகேவா? அப்ப மைனஸ் மேல போயிடும். இங்க வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு? சூப்பர். ஓகேவா? ரைட். டினாமினேட்டர் சேம் ஆக்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துடும். அப்ப -3/20. அப்போ ரிவர்ஸ் பண்ணனா, இன்வெர்ஸ் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? 6.67 -6.67. அப்போ 6.67 இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் இருக்கணும். நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? 10க்கு கம்மியா தான் ஆன்சர் இருக்கணும். இப்ப திங்க் அபவுட் an MCQ ப்ராப்ளம்ல. MCQல இதுல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தனா உனக்கு சாய்ஸ்ல எது வந்து 10க்கு நடுவுல 10க்கு கீழே ஆன்சர் இருக்கோ அதான் ரைட் ஆன்சர். அத சாய்ஸை ரிமூவ் பண்ணு ஃபர்ஸ்ட். உனக்கு நிறைய இது வந்து உன்னால ஆன்சர் பண்ண முடியும்ன்ற ரேஞ்சுக்கே கொடுத்திருப்பாங்க. சாய்ஸை ரிமூவ் பண்ணு. எது எதுலாம் ராங் ஆன்சர் மோர் தென் 10 அண்ட் அபவ் இருக்குன்னா அது ராங் ஆன்சர். அதை வந்து ரிமூவ் பண்ணிடு. ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னா அதை டிக் பண்ணிட்டு போயிடு. 2 இருக்குன்னா நீ வந்து 1 ஸ்டெப் 2 ஸ்டெப்ல ஆன்சர் போடலாம். ஓகேவா? ரைட். புரிஞ்சதா? எங்க தப்புன்னு பாத்தியா? இங்க பார்ப்பா, நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ல இருந்து கவனிங்க. 1/U ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்ல இருந்து வந்து என்ன ஆகும்? -1/10
மைனஸ் 1/20 இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்காக இன்டூ 2 டிவைடட் பை 2 போடுறேன். அப்ப -2 -1 டிவைடட் பை டினாமினேட்டர் சேமா இருக்குன்னா அப்படியே ஆட் பண்ணிடலாம். -2 -1 வந்து -3/20. ஓகேவா? இது 1/u. எனக்கு u தானே வேணும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் இஸ் u ஈக்குவல் டு 20/3 -20/3. அப்போ டிவைட் பண்ணனா 6 பாயிண்ட் ரிமைண்டர் 20 666 போயிட்டே இருக்கும். 67 அப்படின்னு நம்ம போடும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம பார்த்துக்கோங்க. அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் at a distance of 6.67 cm in front of the concave mirror. ஓகேவா? An object placed 20 cm in front of a convex mirror is convex mirror. ஓகேவா? Is found to have an image of 15 cm behind the mirror. Find the focal length. முதல்ல given எழுதுங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் எப்பவுமே மைனஸ்ல இருக்கணும். u equal to -20. ஓகேவா? v equal to in front of mirror. இந்த சைடுல behind the வந்து இது வருதுல image is found behind the mirror. அப்ப அது வந்து +15. v equal to +15. f equal to question mark. இங்க இருந்து நீங்க போடணும். 1/f equal to 1/v plus 1/u. 1/f equal to 1/v plus 1/u. தப்பான இப்படிதான் வந்து அந்த 9th எக்ஸாம்ல நிறைய கேவலமா தப்பு பண்ணி வச்சிருந்த. அவசரம், நீ அவசரப்படாதன்னு நான் உன்கிட்ட எத்தனை சொல்லி இருக்கிறேன். வேக வேகமா போடுறதுன்ட்டு இல்ல, பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறதா இம்பார்ட்டன்ட். 1/15 பிளஸ் 1/-20 ஈக்குவல் டு 1/f. டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்காக இங்க வந்து இன்டூ 4 டிவைடட் பை 4 போடுறோம். இங்க இன்டூ 3 டிவைடட் பை 3 போடுறோம். அப்போ 1/15 மைனஸ் 1/20 ஓகேவா ஈக்குவல் டு 1/f. சரியா? அப்போ இன்டூ 4 divided by 4 into 3 divided by 3 1/60. அப்ப f equal to 60 centimeter. 1/f equal to 1/60. அப்ப f equal to 60 centimeter. ஓகேவா? Then the focal length of the convex mirror is 60 centimeter. ஓகேவா? அடுத்து an image is formed 5 centimeter behind a convex mirror of focal length convex mirror, focal length 10. At what distance is the object placed from the mirror? Image வந்து behind இருக்கு 5, convexன்றதுனால f வந்து பாசிட்டிவ், f பாசிட்டிவ், v பாசிட்டிவ் தான். இமேஜ் கொடுத்திருக்காங்களே v equal to image அதான் கொடுத்திருக்காங்க.
U கேட்டிருக்காங்க. ரைட், கிடைச்சிச்சுன்னா அமைதியா இரு. சஃபன் போட்டியா? என்னாச்சு? வேல்யூ எல்லாம் கரெக்டா போட்டியா? ஃபுல்லா போட்டு முடி. கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் கரெக்டா அப்படின்ட்டு பாதியில எதுவுமே விடக்கூடாது. இல்ல அதுல யூவே கேட்கலையே தேர்ட் சம்ல, எஃப்ல கேட்டது. தம்பி அதுல கொடுத்தது வந்து யூஎன்வி கொடுத்திருந்தாங்க. ஓகே, 10 சென்டிமீட்டர் in front of mirror. மைனஸ் எங்க? மைனஸ் போடு. மைனஸ் போடல, ஆன்சர் கரெக்டா போடுறது மட்டும் கரெக்டா? 1 - 2 சிம்பிள் விட்டுனா வந்து இப்போ +10 போட்டுனா என்ன தெரியுமா மீனிங்? ஆப்ஜெக்டும் இந்த சைடு இருக்குன்னு அர்த்தம். -10 வரணும் ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் வந்து 10 சென்டிமீட்டர்ல வச்சா 5 சென்டிமீட்டர்ல டிமினிஷ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகும். An object is placed at a distance of 10 centimeters from the convex mirror. அப்ப u equal to கொடுத்திருக்காங்க. of focal length வந்து 15 சென்டிமீட்டர். இப்படியே சொல்லிட்டு உன்னோட ஒர்க் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. நமாஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா உன் ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு என்ன வந்து பதில்? இல்ல சேர்த்துக்கிட்டே போயிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னா அப்புறம் எப்படி? சரி பாத்துக்கோ. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்கான இதை வந்து எஃபர்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே, ரெண்டுமே பிளஸ் ஆன்ட் இல்ல. நீ முதல்ல u ஈக்குவல் டு எழுது. நீ டைரக்டா வந்து ஃபார்முலா எல்லாம் போடாத. u ஈக்குவல் டு எழுது, v ஈக்குவல் டு எழுது, f ஈக்குவல் டு எழுது. என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுது. யாருக்கு? ஓகே, கிவன் என்ன? u எப்பவுமே வந்து மைனஸ்ல தான் இருக்கணும். f வந்து கொடுத்திருக்காங்க பாசிட்டிவ்ல இருக்கு. fs பாசிட்டிவ். ஓகேவா? ஏன்னா கான்வெக்ஸ் பாசிட்டிவ். டு ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரெண்டுமே பார்க்கணும். பொசிஷனும் வந்து பார்க்கணும், அப்புறம் நேச்சர் ஆஃப் இமேஜும் சொல்லணும். ஃபார்முலா 1/v plus 1/u equal to 1/f. இப்போ சொல்யூஷன் இந்த சைடு போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடுமா? அப்போ எல்சிஎம் வேணும். அப்போ into 2 divide by 2 into 3 divide by 3 போடணும். ஓகே, அப்போ 1/v equal to 10 plus 15 divided by 30. ஓகேவா? 5/13 வரணும். 5/30 that is 1/6. இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? பிஹைண்ட் த மிரர். பிளஸ்ல இருக்கு, பிஹைண்ட் த மிரர் 6 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். நேச்சர் ஆஃப் த இமேஜ் எரெக்ட், ரிச்சுவல். ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர்னால எரெக்ட் அண்ட் ரிச்சுவல்.
ஓகேவா? தேர்ட்டி தான் எல்சிஎம். எல்சிஎம் 30 தான்டா. 30. ஆன்சர் 6 வந்துச்சா? கம்ப்ளீட் நீ போட்டியாப்பா? ஆன்சர் வருதா? நெக்ஸ்ட் 5/30. 1/6 கேன்சல் பண்ண. டூ பிளஸ் த்ரீ வந்து 6ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? நீ போட்டிருக்கதாண்டா. எல்சிஎம்ல எங்கடா மேல மல்டிப்ளை ஆகும்? An arrow is placed at a distance of 25 centimeter from a diverging mirror. Diverging mirror na enna? Convex mirror. Okay va? அப்ப arrow is placed அப்படின்னா என்ன? Object distance u equal to minus 25 centimeter. Diverging mirror, convex mirror அப்படின்னா focal length வந்து plus 20. Find the image distance. அதுவும் பிளஸ்ல தான் வரணும். போடுங்க. பாருங்க given. ஓகேவா? முதல்ல டைவர்ஜிங்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டாலே எங்க இருக்கணும்? focal length வந்து 20 f 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து எங்க வச்சிருக்காங்க? 25 சென்டிமீட்டர்ல ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அப்ப u equal to 25 சென்டிமீட்டர் minus 25 சென்டிமீட்டர். f equal to plus 20 சென்டிமீட்டர். அப்ப 1/v plus 1/u equal to 1/f. அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? v தான் கேக்குறாங்க. அப்ப 1/v equal to 1/f minus 1/u. அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/f 20 1/f 20 minus 1/u minus 25. minus minus plus ஆ மாறிடும். into 5 divided by 5 into 4 divided by 4. அப்ப 100 வந்து LCM. ஓகேவா? இல்ல 5 plus 4 வந்து 9. 9/100. இது 1/v. அப்ப 9/100 போட்டோம்னா 11.11 அப்படின்னு வரும். இப்ப ஆன்சர் வரலையா உனக்கு? ஓகேவா? இமேஜ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? 100/9. 100/9 11.11. புரியல. தப்பு. 1/v equal to தான் 9/100. உனக்கு கேட்டது v. ஓ உங்க ஃப்ரெண்டா? 1 minute coming. ஒரு நிமிஷம்ப்பா வெயிட் பண்ணது வாரங்க. ஓகேவா? இத வந்து ரைட்டா சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஆல்ரைட். 1/v equal to 9/100. குட். கரெக்ட் தான்டா.